நடிகை சரோஜாதேவி இறந்து போறதுக்கு அப்புறமா, அவங்க கடைசியா எழுதி வைத்த உயில் சம்பந்தமான சில விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதோட விவரத்த இந்த இதுல பார்க்க போறோம். தமிழ் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான மொழி திரைப்படங்கள் நடிச்சு மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் பழம்பெரும் நடிகையா இருக்கக்கூடிய நடிகை சரோஜாதேவி. 87 வயசு ஆகக்கூடிய இவங்க இப்ப ரீசென்ட்டா வயது மூப்பு காரணமா காலமாயிருக்காங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன மாரி பட்டங்கள் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு பேர படிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி பல சுவாரஸ்யமான தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதியா சரோஜாதேவி அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட உடல்நிலை சரியில்லாத அந்த நேரத்துல கூட மரண படுக்கையில அவங்க கடைசியா எழுதி வைத்த உயில் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. சரோஜாதேவி அவங்கள பொறுத்த வரைக்கும் பல வருஷ காலமாவே அவங்க சினிமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மூலியமா நிறைய சொத்துக்கள் சேர்த்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. எப்படி பார்த்தாலும் அவங்க கிட்ட இப்ப வரைக்கும் ஒரு 10 கோடி ரூபாய் மட்டும் தான் சொத்து இருக்குமா. நிறைய பேருக்கு கஷ்டப்படக்கூடிய தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருக்குமே இவங்க காசே வாங்காம நடிச்சு கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான பெருந்தன்மை உடையவங்க தான் நடிகை சரோஜாதேவி. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா நிறைய சம்பளம் வாங்கி நிறைய சொத்துக்கள் சேர்த்திருக்கலாம். இருந்தாலும் தான் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த கம்மியான அளவு சொத்துக்கள்லயே நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. கஷ்டப்படக்கூடிய நடிகர்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய திருமணங்களுக்கு பொருளாதார உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் அதை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணியிருக்காங்களாம். அதாவது அவங்க கடைசியா எழுதி வைத்த உயில்ல தன்னோட சொத்துக்கள் ஒரு பகுதி தான் மகளுக்கும் மகனுக்கும் தான் குடும்பத்தாருக்கும் போகணுங்கிற மாதிரியும், மீதி ஒரு பகுதி கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பா குழந்தைகளுக்கு போய் சேரணும், அவங்களோட கல்வி மேம்படணும். எவ்வளவோ பெண் குழந்தைகள் ஆதரவு இல்லாம இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க என்னால உதவி செய்ய முடியாது. இருந்தாலும் நான் சேர்த்துக்கக்கூடிய இந்த சொத்துக்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அவங்களோட வளர்ச்சிக்காக நான் பயன்படுத்த ஆசைப்படுறேங்கிற மாதிரி தான் அவங்களோட உயிரை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறதாவும், அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க குடும்ப சேர்ந்தவங்க செய்ய போறதாவும் தகவல் வெளிவந்திருக்குது. மரணத்துக்கு பிறகும் ஒரு நடிகை இந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமாங்கிற மாதிரி தான் சரோஜாதேவி அவங்களோட இந்த ஒரு மரணத்தை கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான பிரபலங்களும் ரசிகர்களும் அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரோஜாதேவி இறந்து போனதுக்கு அப்புறம் இப்ப அவங்க பெயர்ல எக்கச்சக்கமான குழந்தைங்க, ஆதரவற்ற ஏழை எளிய மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ போறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, படப்பிடிப்ப சண்டை பயிற்சியாளர் இறந்த சம்பவம் சம்பந்தமா திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித், அப்புறம் ராஜ்கமல், வினோத், பிரபாகரன் இவங்க மேல 3 பிரிவுகளின் கீழே நாகை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்துல உருவாகிற திரைப்படம் தான் வேட்டுவம். இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சாகச காட்சி படம் பிடிக்கும் போது ஏற்பட்ட விபத்துல ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் அப்படிங்கிற உயிரிழந்திருக்காரு. நெஞ்சு வலியால உயிரிழந்ததாகவும் இப்ப முதற்கட்ட தகவல் வெளிவந்திருக்குது. சண்டை காட்சிகளை படப்பிடிப்பு ஏற்படும் போது காரோட பறந்து கீழே விழுந்த போதுதான் அவருக்கு நெஞ்சில் அடிபட்டிருக்குதான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனப்ப அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா நாகை மாவட்ட போலீசார் இப்ப விசாரணை நடத்தி வேட்டுவம் படத்தோட இயக்குனராக இருக்கக்கூடிய ரஞ்சித்தும் சொல்லி 3 பேருக்கு 3 பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.